பாதத்தை சரணபுரிகிறேன் மன்னா. ஆமா சுமங்களையோடு நீ வாழ கடவுதம்மா. தாங்கள் வாழ்ந்திருப்பா என்று வாழ்த்தினால் இந்த வயலகத்தில் கோடான கோடிக்கால வாழ்ந்திருப்பேன். தங்களது வாழ்க்கை சித்தமாகட்டும். இந்த தினம் தேடி வந்திருக்கீங்க தேவியா? என்ன காரணம்? உன்னை நான் தேடி நான் வந்திருக்கிறேன் என்றால் காரணம் ஏதென்று கேட்கிறோம். மன்னவா ஆருடையமான காணகம் இப்பொழுது நாம் இருவரும் போக வேண்டும். மன்னவா இன்றைய தினம் எதற்கு ஆரணியமா காணக செல்ல வேண்டும்? என்ன மன்னவா? இந்த தினத்தில என்றுமில்லாமல் இந்த பட்டம் தெரிவித்து 32 தினங்களாகிறது. அரசாணையில் அமர்ந்திருக்கிறோம். நாட்டுக்கு ராணியாய் அமர்ந்திருக்கிறாய். ஆனால் எதற்கு காணகம்? காணகம் எதற்காக என்னை அழைத்து செல்கிறாய் மன்னா என்று சொல்கிறாய். ஆமா மன்னா. அரப கொடியோடு செய்து ஒரு வஞ்சகத்தால் ஆரணியம் சென்று நாளிலே உன்னை
முதலாவது சூரியவனம், இரண்டாவது ராமரிஷிவனம், மூன்றாவது மூர்க்குமார் ரிஷிவனம், நான்காவது கால பைரவனம், ஐந்தாவது சைந்தவனம், ஆறாவது காமதி என்பவனம், ஏழாவது சந்திரபவனம், எட்டாவது குருப ரிஷிவனம் என்று சொல்லக்கூடிய குருபகா ரிஷிவனம் சென்ற பொழுது அங்கே தெற்ப குளத்தை கண்ணால் கண்டாய். அந்த தெற்ப குளத்திலே இருப்பதோ செந்தாமரை மலர்கள். அந்த மலரை உன் அழகாபுரம் கூந்தலில் என் மலர் மீது ஆசை கொண்டு அந்த செந்தாமரை மலரை அழகாபுரம் கூந்தலில் எனக்கு பறித்து வைத்து விடும் அண்ணா என்று கேட்டாய். தேவி, அன்று நாள் என்னால் பறித்து அழகாபுரம் கூந்தலில் வைக்க முடியவில்லை. காரணம் என்ன? அன்று துரியனால், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் நாம் வைத்த சபர்தம், நீ வைத்த சபர்தம் கொடியதோ துரியன் என்னை இந்த குருகுலத்தின் முன்பாக என்னை கோடான கோடி மக்கள் முன்பதில் 60ஆம் படி மீதில் நிறுத்தி என்னை அவமானப்படுத்த நிறுத்தன் அரவர்த்தனன் என்று மடிவானோ, நான் விரித்த கூந்தலை முடிவேனோ அப்படி என்று வைத்தாய் சபதம். அன்று நாள் விரித்த கூந்தல் முடிவதற்கு அன்று நாள் முதல் கொண்டு அவன் மடிவதற்கு முன்பதாக இந்த அழகாபரம் கூந்தலிலே நான் மலர்களை சூட மாட்டேன் என்று ஒரு வார்த்தை சொன்னதனால உனக்கு நான் அந்த மலரை நான் பறித்து கொடுக்க முடியவில்லை. நீ வைத்த சபதம் முடியாம அந்த மலரை உன் அழகாபரம் கூந்தலில் சூடவும் முடியவில்லை. தேவி, அன்று நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்து விட்டது. அழகு தேவி, பாஞ்சாலி கேட்ட மலரை என்னால் பறித்து கொடுக்க முடியவில்லையே, அப்படி என்ற மனக்கழகம் இந்த மன்னனுக்கு இருக்குது ஒவ்வொரு நாளும். அதனால இந்த கானகம் போய் ஒருவனமாக சென்று அந்த 8வது குருமகாரி சிவனத்திலே இருக்கக்கூடிய தெற்ப குளத்திலே இருக்கும் செந்தாமரை மலரை பறித்து உன் அழகாபரும் கூந்தலில் வைத்து இந்த மன்னன் சற்று நேரம் அழகு பார்க்கலாம் என்று ஆசை. மனைவி எப்பொழுது ஆசைப்பட்டுள்ளது அப்பொழுது ஆண்டு காலமாக ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு மனைவிக்கு மலர் சூட வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு இருக்கிறார். மன்னவர் கட்டளை பெரு சென்று அந்த மலரிடம் அதாவது முடிய சூட வேண்டும் அல்லவா? போகலாமா?